அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வேளை இதுவரைக்கும் இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வேளை இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, பேச வேண்டியவைகளை ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இந்த ஆவியானவர் பேசுவார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உங்களை ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதியும். எங்கள் மூலம் இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கு செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற அன்பான சபையே, உங்கள் பலத்தினாலும் உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நம்மளால் என்ன ஆகும், நம்மளால் என்ன முடியும் நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் முடியாததை நமக்குள்ள ஆவியானவர் பலமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியின் பலன் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்னா, நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் நமக்கு வரும் சில பலவீனங்களில், சில சோதனைகளில் நம்ம என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியலை. எப்படி ஜெபிக்கணும்னு செய்யலை. நமக்கு வர்ற பிரச்சனைகளில் இன்னும் எப்படி நான் ஜெபிக்கணும், எனக்கு வர்ற பலவீனத்தில் இன்னும் நான் எப்படி ஜெபிக்கணும், சில வேளை அறியாத போது நமக்குள்ள பெருமூச்சுகளோடு விண்ணப்பத்தை ஆவியானவர் ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய தினதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியாலே. அல்லேலூயா. சில வேளை நாம் விண்ணப்பங்களை அறிகிறோம், ஆனால் நமக்கு வருகிற பிரச்சனைகளில், நமக்கு வரும் போராட்டங்களில், நமக்கு வரும் தோல்விகளில் நாம் வேண்டிக் கொள்ளது என்னதென்று அறியாத போது, அல்லேலூயா, அப்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியானவர் அவர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில வேளை நமக்கு வர்ற போராட்டத்தில் நமக்கு ஒரு பெருமூச்சு இருக்கும். என்ன பண்ணுறது, இது வரைக்கும் என்னால் இந்த மேற்கொள்ள முடியலையே, எனக்கு பலன் இல்லையே. அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்போ எது என்னால் முடியாததோ அந்த முடியாததையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால தான் இங்கே சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு அங்கே விடுதலை. உங்களால் ஒரு விடுதலை இல்லையா, அப்போ ஆவியானவர் இங்கே இல்லை. உனக்கு தொடர்ந்து அதில் ஒரு போராட்டம், கஷ்டங்கள், எதிர்க்க முடியல, சமாளிக்க முடியலையா, அப்போ ஆவியானவர் கிரியை செய்யலாங்க. அப்போ நீங்கள் அழைக்கலை, நீங்கள் அழைக்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்கே செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, இங்கே ஆலயத்தை கட்டும்படியாக 16 வருஷம் ஆமென் கட்ட முடியாமல் இருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். எது தடையாக இருக்குது? 7 வாசிங்க.
பெரிய பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். எது தெரியாது? பெரிய பர்வதம். அல்லேலூயா. உங்களுக்கு பர்வதம் போல சில மலைகள் உங்களுக்கு தடையா இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த போராட்டம் நீங்கவே மாட்டுது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், நீ சமமாவாய். நான் மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நான் சேனைக்குள் பாய்வேன். ஆவியானவர் உனக்குள்ள இருந்துட்டாருன்னா உன் கூட ஒரு சேனை இருக்கிறதுன்னு உனக்குள்ள ஒரு பலமான விசுவாசம் இருக்கும். சேனையை வச்சிருக்கிற சவுலுக்கு அவ்வளோ நடுக்கம் இருக்குது. ஆனால் சேனையே இல்லாத தாவீது சொல்றார், ஆமென், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு பலமான கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பலம், இந்த உலகத்தில் இருக்கிற பராக்கிரம் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பலன் தெரியுமா? கர்த்தருடைய பலன் வேணும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதை நீங்க உணர்றீங்களா? உணர்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணார்னா அவர் உனக்குள்ள உலாவுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க? சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆர்ப்பரித்து கொண்டு இருப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு இருக்கணும். எரிகோ உனக்கு எதிராக இருக்கலாம். என்ன பண்ணணும்? எரிகோ இருக்குது, எப்படி நான் கடந்து போவேன், எப்படி நான் இந்த மாதம் நடத்த போகிறேன், எப்படி என் பிள்ளைகளை நடத்த போகிறேன், எரிகோ இருக்குது நீ பார்த்துன்னு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆர்ப்பரி. அல்லேலூயா. நீ எக்காலத்தை ஊது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்காலத்தை ஊதினார்கள், எரிகோ விழுந்து போனது. உன்னை விழத்தள்ளுகிற அந்த எரிகோவை கர்த்தர் விழத்தள்ளுகிற ஆர்ப்பரிப்பு உனக்குள்ளே இருக்கிறது. நீ ஆர்ப்பரிக்காம, ஆண்டவரை துதிக்காம, உனக்கு எதிராக இருக்கிற பர்வதங்கள் சமபூமி ஆவதில்லை. சமபூமி ஆகணும்னா நீ வெட்டாந்தரையில் கடந்து போகணும்னா, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை நீ சொந்தரிக்கணும்னா, கர்த்தருடைய ஆவியினால் ஆகணும்னா நீ ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. ஆர்ப்பரிக்கணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவி இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு 2:26 சொல்லுகிறது. யாக்கோபு 2:26, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்குமானால் என்ன செய்யும்? உங்களை உயிர்ப்பிக்கும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பூட்டும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை ஒவ்வொன்று அக்கினியாய் ஜீவனாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்வார்னா, நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். கிதியோனை பார்த்து சொன்னார், நீ இருக்கிற பலத்தோடு நான் எப்படி ஆண்டவரே போவேன்? அவன் வெட்டுக்கிளி போல இருக்கிறான் ஆண்டவரே, அவன் மணலத்தனையா இருக்கிறான் ஆண்டவரே, எப்படி நான் போவேன்? ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. அந்த சேனையை ஒருவன் முறியடிக்கிறது போல நான் உன்னை கொண்டு முறியடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அசாதாரணமாக இருக்கும், நம்ப முடியாமல் இருக்கும். கிதியோன் பாருங்க, வார்த்தையை அவன் கேட்டான் பாருங்க, ஆனால் சேனை கேட்கல. ஆண்டவர் சொல்றார், தானியத்துக்கு போ, அங்கே பேசுகிறத கேளு. அல்லேலூயா. அவன் போனான் பாருங்க, போகும்போது பேசி கொண்டு இருக்கிறான், கிதியோனின் பட்டயம் நம்முடைய பாளையத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, உன் காதுகளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்குறாரு. உன் காதுக்குள்ள ஒரு பயங்கரமான விசுவாசத்தை உனக்குள்ள உண்டாக்குறாரு. அல்லேலூயா. நீ நினைக்கிற, நான் பலவீன 8-7 வருடமா அவன் மிதிச்சுன்னு இருக்கிறான், என் ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்.
எந்த பர்வதமோ எந்த எரிகோ கோட்டையோ உனக்கு முன்பாக நிற்பதில்லை. விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனால தான் தாவீது சொல்ற, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உன் சரீரத்துக்குள்ளே கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஆவி இல்லாத சரீரம். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்களால் சொல்ல முடியுதா, எனக்குள்ள செத்து இல்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் உற்சாகத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், மன நிறைவோடு இருக்கிறேன், நான் விடுதலையோடு போக போறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என்னை கண்ணீரை கண்டார், அவர் உங்களை குணமாக்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் உள்ள இருந்துட்டாருன்னு உன்னை ஆர்ப்பரிச்சுனே இருப்பார். முடிகிற வரைக்கும் நீ ஆர்ப்பரிச்சுனே இருப்ப. மௌனமா இருக்கிறதுக்கு உன்னை அழைக்கல. ஆவியானவர் உன்னை ஆர்ப்பரிக்கும்படியாக, உன்னை துதிக்கும்படியாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு துதி இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, துதிக்கிறவனை தான் முன்னாடி அனுப்புறாரு. அல்லேலூயா. யூதானி முன்னாடி போன்றார். ஏன்னா துதினா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. வீட்டில் பிரச்சனை, சத்துருட போராட்டம் இருக்கலாம், நீ முறுமுறுக்க வேண்டாம். நீ வீட்டில் துதி எடுக்கிற, துதி எடுக்கும்போது சத்துரு வந்து கொண்டு வந்த போராட்டம், ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடுவான். அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஆராதிச்சிட்டீங்கன்னா அல்லேலூயா, உன்னை பார்த்து ஓடுவான். மார்க் 1:29 எங்களை வேதனைப்படுத்தவ வந்தீர். நாங்கள் சந்தோஷமா எல்லாரும் உள்ள வந்து ஜாலியா இருந்தோம். நீர் வேதனைப்படுத்த வந்து யார் சொல்றது? விசுவாசம் சொல்றோம். எங்களை ஜாலியா, நாங்களும் பிக்னிக் வந்திருக்கிறோம், ஜாலியா எல்லாரையும் தொட்டவங்களெல்லாம் உள்ள போக வந்திருக்கிறோம். இப்படி வேதனைப்படுத்த வந்தீர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சாதாரணமாக தான் இருப்பார். அவரை சத்துரு பார்க்கும்போது அவர் அசாதாரணமாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிலாத்து பார்த்தா சாதாரணமா, நீ ராஜாவா? அல்லேலூயா. ஏரோது பார்த்தா நீ ராஜாவா? அல்லேலூயா. எல்லாம் பார்வைக்கு அற்பமாக இருப்பார், ஆனால் உள்ள அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீ பார்க்கிற சாதாரணமா இயேசு இதுவரைக்கும் பார்த்துருக்கிறீங்க. இதுவரைக்கும் செய்யாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை கண்டு, சூழ்நிலையை பார்த்து நீ பெருசா பேசாத, அதை சமபூமியாக்குற தேவன். அல்லேலூயா. அதை சாம்பலாக்கி போடுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர், அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவளாய் இராமல் ஆவிக்குட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ கிறிஸ்துவுடையவள், கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்லுவீர்களானால் ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா நீ யாரா இருப்ப? ஆவிக்குரியவள், ஆவிக்குரியவன். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் யாரு? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் நீ தொழுது கொள்ளணும். உன் தொழுது கொள்ளையில ஆவி ஆன தேவன் உன் மத்தியில வந்து அசைவாடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற தேவன் உனக்குள்ள அசைவாடுவார். உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆவியில் ஆராதித்தபடினால் அவர்கள் ஆராதித்து ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் கர்த்தர் அசைத்தார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. தைரியமா சொன்னாங்க. பயந்திருந்தாங்க.
இப்போ கூடி ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவர்கள் மேலே என்ன பண்ணார்? நிரப்பினார். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள நிரப்பிட்டாருன்னா உனக்கு எங்கிருந்து தான் அந்த தைரியம் வருமோ, ஒரு பலத்த கிரியை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணிட்டாருன்னா நீங்க யாரா மாறிடுவீங்கன்னா தெளிந்தவர்களா மாறிடுவீங்க. எப்படி தெளிந்தவர்களான்னா தெளிவா பேசுவீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பேசுவீங்க? வள 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 புரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பேசுதுன்னு புரியாது. இப்போ எப்படின்னா தெளிவா பேசுவீங்க. பேசுகிறது பேதுரு பேசும்போது அநேக இருதயம் குத்தப்பட்டது. அல்லேலூயா. நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. சந்தேகத்தோட பேச மாட்டீங்க. ஆமென். ஏதோ எனக்கு இருக்குதா இல்லையான்னு குறைபாடோட பேச மாட்டீங்க. பேசும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் உன் வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நாம் ஆவிக்குரியவர்கள். அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாருன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள், அவிசுவாசியோட இணைந்து இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பார்னா ஆவிக்குரியவர்களாகவே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆவியான தேவன் அவருக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்வார்னா அவரை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனையும் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான். கவனிங்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கும்போது நீங்க எல்லாவற்றிலும் என்ன பண்றீங்களா? நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிதான ஒரு உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆளுகை செஞ்சுட்டாருன்னா, ஆவியானுடைய கிரியை உங்களுக்குள்ள காணப்படுமானா உனக்குள்ள ஒரு நிதானம் வந்துடும். அல்லேலூயா. அவசரம் வந்து என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், பதட்டம் படப்படுப்பெல்லாம் வராது. ஒரு நிதானம் வந்துடும். நீ ஆராய்ந்து பார்க்கிறவனாக இருக்கிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. உன்னை ஒருத்தனும் ஆராய்ஞ்சு பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நீ அதிசயமான தேவனோடு கூட. அல்லேலூயா. உன்னுடைய பிரசங்கம், உன்னுடைய வார்த்தை ஒருவன் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அதில் கர்த்தர் மறைப்பொருள்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். அல்லேலூயா. ஆவியினால் ஆகும். நீங்கள் உங்களுக்குள்ள ஆவியான வாசம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விண்ணப்பம் வேண்டும் என்று அறியாத போது பெருமூச்சுகளோடு உனக்குள்ள வேண்டுதல் செய்கிறார். உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக பெருமூச்சுகளோட ஆவியானவர் என்ன பண்றாரு? அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேண்டுதல் என்ன வேண்டுதல்? அப்படியே ஒரு சோகத்தோடு வேண்டுதல். ஆனால் ஆவியானவர் பாரு, இப்படியே நீ இருந்தீன்னா என்ன பண்ண மாட்ட, தொடர்ந்து இந்த வருஷமாக இப்படி தான் இருப்ப. நீ இப்படி இருக்கக்கூடாது. என்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லா தேவ சமூகத்தில் அதிகமாக நீ காணப்படும். 84 வயசு அண்ணா என்ன பண்ணாங்க? இரவும் பகலும் என்ன பண்ணாங்களா? பாடின்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம 3 நேரம் போய் பாடி வீட்டில் போய் படுத்துடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப நேரம் பாடிட்டேன், ரொம்ப நேரம் நின்றுட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார்னா நீ இன்னும் பாடிக்கொண்டே இருப்ப. கிச்சனில் போய் இன்னும் பாடிக்கொண்டே இருப்ப. வண்டியில் போகும்போது இன்னும் பாடிக்கொண்டே இருப்ப. அவர் வசனத்தை எவ்வளோ கேட்க கேட்க ஆவியானவர் இன்னும் ஆழங்களில் கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பிரயாணத்தெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்களா? ஆராதிச்சுனே இருக்கிறீங்களா? அது மாதிரிலாம் செஞ்சு பாருங்க. நீ போக வேண்டிய தூரத்தை ஆண்டவரே தூக்கின்னு போயிடுவார். உன்னை நீங்கள் 1 மணி நேரம் பிரயாணம் இருக்கலாம். அந்த 1 மணி நேரம் பிரயாணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானிக்கும் போது, கர்த்தரை நீ பாடும் பொழுது ஆண்டவர் அந்த பிரயாணத்தை என்ன பண்ணுவார்? நான்லாம் அந்த பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர் ஆராய்ச்சி கொண்டு இருப்பேன், வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. அது போகிறது எங்கே போகிறேன், எப்படி வரேன்னே தெரியாது. அல்லேலூயா. காரணம் என்ன? நம்முடைய நினைவுகளே தேவனுடைய சமூகத்தில் இருக்குமானால் கர்த்தர் அதை சமாதானமாக செய்வார். முதல் காரியத்தை பார்க்கலாம். ஆவியினாலே
கனம் பண்ண ஆவியானவராலும், ஆவியானவராலே கனம் பண்ண ஆவியானவரால் ஆகும். முதல் காரியம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:13. 16 ஐயா. 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கவனிங்கள், தாவீது எத்தனாவது மகன்? 8வது. எத்தனாவது? பரவாயில்ல, பின்னாடிலாம் சொல்ல மாட்டீங்களே, எதுக்குயா எங்களுக்கு? அல்லேலூயா. பாருங்க, அந்த சகோதரர் நடுவிலே தாவீது அற்பமாக எண்ணப்பட்டான். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை கொண்டு சகோதரர் நடுவில் கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. இங்கே சாமுவேலை பெத்லகேமுக்கு அனுப்புகிறார். இங்கு ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்து. அல்லேலூயா. ஆண்டவர்லாம் அனுப்பும் போது சொல்லும் போதெல்லாம் திட்டம் தெளிவுமா சொல்ல மாட்டார். அல்லேலூயா. போகிற சாமுவேலுக்கே தெரியல யாருன்னு. ஆனால் அவர்கள் நடுவிலே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்ற அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். அன்பான சபையாரே, ஆண்டவர் உன்னை கனம் பண்ண வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், நீ ஒரு கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். ஒருவேளை உலகத்துக்கு நீ அற்பமா இருக்கலாம், உலக பார்வைக்கு உனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ எப்போதும் அவர் பார்வையில் ஒரு கனமுள்ள பாத்திரமா இருப்பாயனா, கனமுள்ள பாத்திரமானா அவரை ஆராதிக்கிறதுல, அவரை தேடுகிறதுல நீ முக்கியத்துவம் வாய்ந்து இருந்தீனா கனம் உன்னை தேடி வரும், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. தாவீது சாமுவேலை தேடி போலங்க, சாமுவேல் தாவீதை தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆராதிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரை விட்டு ஆசீர்வாதத்தை தேடி போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். பணம் உன்னை தேடி வரும், பதவி உன்னை தேடி வரும், உயர்வு உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை நீ தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். இங்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கவனிங்கள், இங்கு தாவீது மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரா? என்ன பண்றாரு? நீங்கள் வாசிங்கள். சவுலை விட்டு நீங்கினார், போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சவுல் மேல் கர்த்தருடைய ஆவி வரும்போது அவன் வேறு மனுஷனானான், வேறு இருதயமா மாறினான், அவன் தீர்க்கதரிசியாய் மாறினான், தீர்க்கதரிசியோட ஐக்கியம் உள்ளவனா மாறினான். இப்ப கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கும் போது அவனுக்குள்ள என்ன ஆவி வந்துச்சு? அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆவியானவர் உனக்குள்ள இருக்க வேண்டிய எவ்வளவு முக்கியத்துவம். அப்போ ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டாருன்னா அடுத்தது ரெடியா இன்னொரு ஆவி இருக்குது. உன்னை கலங்கப்படுத்துகிற ஆவி, உன் சமாதானத்தை கெடுக்கிற ஆவி. இன்னைக்கு அன்பான சபையே, கர்த்தருடைய ஆலயத்தில் நீ வருவாயனால், கர்த்தருடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டு இருப்பாயனால், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அவன் பென்யமீன் கோத்திரத்தில் சிறியவனா இருந்தான். சிறியவனை கொண்டு கர்த்தர் பிரபுக்களோட உட்கார வச்சாரு. இப்ப உட்கார வச்ச உடனே அவன் ஆவியானவருக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. யாரை பார்த்துனுக்கிறான்? அல்லேலூயா, தாவீதை பார்த்துனுக்கிறான். அல்லேலூயா. தாவீது யாரு? தாவீது சொல்றான், நான் சின்ன புழு, நான் ஒரு தெல்லுப்பூச்சின்றான். அல்லேலூயா. தெல்லுப்பூச்சி கோசம் தனக்கு மேல் வைக்கப்பட்ட அபிஷேகத்தை அவன் இழந்துட்டான். அன்பான சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் உண்மையில் ராஜரீகமான ஒரு அபிஷேக கனத்தை வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற அற்பமான காரியத்தை பார்த்து உன் கனத்தை இழந்துடாது, உன் ஆசீர்வாதத்தை இழந்துடாது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ராஜாக்களாக,
உன்னை ஆசாரியராக ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆலயத்தில் வரும்போது உன்னை பார்க்கிற ஜனங்களுக்குள்ள உன்னை ஒரு கனமுள்ள பாத்திரமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு இருக்கும்போது உன்னை கனவீனமாய் பேசினவர்கள் மத்தியில் உன்னை ஒரு கனமுள்ள ஒரு வார்த்தை உனக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப கலங்கடிக்கிற ஆவி எப்படி வெளியே போகுமா? எப்படி வெளியே போகுமா? எப்படி போனோமா வெளியே? எப்படின்னா, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது தான் அந்த ஆவி வெளியே போகும். நான் சொல்லுவேன், ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணினார்னா, நீ ஜெபம் பண்ணும் போது, நீ ஆராதிக்கும் போது, எந்த ஆவி உன் வீட்டை அலங்கடிச்சதோ, எந்த ஆவி உன்னுடைய வேலை அலங்கரிச்சதோ, எந்த காரியம் உனக்கு எதிராக இருக்குதோ, அது உன்னை விட்டு விலகி ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலது ஓடாமல் வீட்டிலே பத்து நிற்குது. சிலது என்ன பண்ணுது? டென்ட்டு போட்டு நிற்குது. இந்த வீட்டுக்குள்ளே நல்லா என்ன பண்ணலாம்? ஜெபமே இல்லை, ஆவியானவரை கூப்பிடுறதே இல்லை. அல்லேலூயா. இந்த வீட்டில் எப்போதும் நாடகமாக ஓடுது. அல்லேலூயா. இந்த வீட்டில் எப்போதும் நல்ல கதையாக ஓடுது, புது புது கதையாக ஓடுது. இந்த வீட்டில் எப்போதும் என்ன இருக்குது? சண்டையாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, அல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது சுரமண்டல வாசிக்கிறதுல எப்படி இருந்தானா? தேறினவனா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, இந்த சபையில நீ குழந்தையா இருக்க கூடாது, தேறினவனா மாறணும். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு பேர் சபை தொடங்கி 4வது வருஷம் வரப்போகுது. ஒருவேளை இன்னும் உங்க நிலையில ஆரம்பத்திலே நீ இருக்கக்கூடாது, இன்னும் சுவிசேஷம் சொல்லணும், நீ நல்லா ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்கணும். உன் பிள்ளைகள் நினைந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உண்மையாக சொல்லுவேன், சபையில் கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஃபாஸ்டிங் பேர்லாம் நீ வரும்போது, நீங்க ஜெபிக்கும் போது பாருங்க, புதியவர்களாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேடுறாங்க, யாருப்பா இது? இந்த ஆவியை எப்படி வெளியே போகணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியினர் விலகினா டேஞ்சர் ஜோன். அல்லேலூயா. சவுலுக்குள்ளே ஆவியானவர் விலகினார். அந்த பொல்லாத ஆவி அவனை கடைசி எங்க கொண்டு போச்சு தெரியுமா? தற்கொலைக்கு நேரா போச்சு. யூதாசுக்குள்ள என்ன ஆவி? அவன் ஐக்கியம் இருந்தது, ஃபெல்லோஷிப் இருந்தது. ஆனால் அவனுக்குள்ள பொல்லாத ஆவி உள்ள வந்தது. தேவ ஆவினால் நடத்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்பட்ட நமக்குள்ள சத்துருக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. சத்துருக்கு என்ன பண்ணக்கூடாது? இடமே கொடுக்க கூடாது. அவன் எப்படி பொய்யனும் ஈதாவுமா இருக்கிறான். அவன் எப்படியும் கெடுக்கும்படியாக தான் சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்க தாவீதை பார்க்கிறான். வாசியுங்கள், 16ஆம் வசனம் வாசிங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். கவனிங்கள், அவன் வாசிக்கும் போது ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்க வீட்டில் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. மருத்துவர் இருக்கிறார்கள், ஆனால் உங்கள் ஜெபத்தில் கர்த்தர் மருத்துவரால் குணமாக்க முடியாத எல்லாம் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது கை வலியா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், இடுப்பு வலியா இருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை இந்த பலவீனத்தில், ஆண்டவரை அன்றைக்கு கூனி குறுகிய இருந்த அந்த ஸ்திரீயை நிமிர செய்தீரப்பா, எங்களையும் அப்படிப்பட்ட பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கு நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்கள் வார்த்தையை அங்கீகரித்து உங்களுக்கு ஒரு சுகத்தை, சர்வாங்க சுகத்தை தர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, சாதாரணமாக வாசிக்கலைங்க, அவன் கையிட்டு செய்கிற ஒரு இசைக்கருவியிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா நீ எந்த இடத்துல கையிட்டு செய்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பு போத்திபார் வீட்டுக்குள்ள இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா சிறைக்குள்ள தான் இருக்கிறான். சிறைக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரி வீட்டில் இருக்கிறான். கர்த்தர் அவன் இருக்கும்போது அவன் வீட்டையும் அவன் வீட்டில் இருக்கிற வெளி நிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா.
எங்கேயோ இருந்த வனாந்தரத்தில் இருந்த தாவீது இப்ப யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? வாசிங்க 21ஆம் வசனம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியா ஆனான். கவனிங்க, சவுலுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. காணுங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ராஜா. ஆனா அந்த ராஜாவுக்கு நிக்க சிபாரிசு யார் தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர். அவன் சாதாரண ஒரு வாசிக்கிற இசைக்கருவியில கர்த்தர் அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிற சேவர்களை காண செய்தார். அல்லேலூயா. இவன் சவுலுக்கு முன்பாக நின்றான். சவுலின் கண்களில் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சவுலுக்கு முன்பாக மாத்திரம் தாவீது நிற்கல, கோலியாத் முன்பாக கர்த்தர் நிற்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளஞ்சனம் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு சபித்தான். அல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது நிற்கிறான். கோலியாத் என்ன பண்றான்? அசட்டையா பண்றான், சபிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தலிகளோடு வருகிறாய், நான் நாயா? நான் வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட உமது கோலும் தடி என்னை தேற்றும். அல்லேலூயா. அவன் சொன்னா சாதாரண தடி நினைச்சான். அது எப்படிப்பட்ட தடி தெரியுங்களா? அது தேற்றுகிற தடி, சத்துருவை மேற்கொள்ளுகிற தடி, அது செங்கடலை இரண்டாய் பிளக்கிற தடி. அல்லேலூயா. ஆண்டவரும் கையில கொடுத்திருக்கிற இந்த தடி, இந்த வாக்கு தத்துவம், இந்த வார்த்தையை நீ அற்பமா எண்ணினால் அது உனக்கு ஒன்று செய்யாது. இது வைராக்கியம் பாராட்டி நீ யாருக்கு முன்னாடி நின்று பேசினாலோ அந்த வார்த்தை அற்புதங்களை செய்யும், கணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 45ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்றார். அல்லேலூயா. சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் வர. அல்லேலூயா. எனக்கு பின்னாடி ஒரு சேனை இருக்கிறது, பார்த்தா யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், சொல்றதெல்லாம் பயங்கரமா இருக்கும். என் பின்னாடி சேனை இருக்குன்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். ஆனா தாவீது கிட்ட என்ன இருக்குது? பட்டயம் இருக்குதா? பட்டயம் இல்ல, ஈட்டியும் இல்ல. அல்லேலூயா. ஆனா வார்த்தை பட்டயமா இருக்கிறது. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதை பறவைகளுக்கும் மிருகஜீவனுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியணும், ஒரு ஆவிக்குரிய பட்டயத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை உனக்குள்ள கொடுத்திருக்கிறார். நீங்க பயன்படுத்தவே மாட்டீங்க. வீட்டில் இருக்கிற கிச்சன்ல இருக்கிற பட்டயத்தை தான் விட்டுனுறீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உன் இருதயத்துல ஒரு பெரிய பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பட்டயத்தை ஷார்ப்பு பண்ணவே மாட்டீங்க. நீங்க ஷார்ப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க முகம் பிரகாசிக்கவும். அல்லேலூயா. உங்கள் நடைகள் எல்லாம் பலம் அடையும். அல்லேலூயா. பாருங்க, கோலியாத் முன்பாக ஓடினான். ஓடி ஒரு கல் எடுத்து எப்படி அடிச்சான் பாருங்க. எப்படி அடிச்சான்? இஷ்டத்துக்கு அடிச்சானா? ஆவியான சொல்ற, அவன் நெற்றியில ஒரு கேப் இருக்குது பாரு. அல்லேலூயா. ஆவியானுக்கு தெரியும் எங்க அடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நெற்றியில படும்படி அடிப்பட்டது. அவன் முகங்குப்புற விழுந்தான்.
அவன் கையிலே பட்டயம் இல்லாத போது அவன் பட்டயத்தை கொண்டே கர்த்தர் அவனை விட தள்ள வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாதாரணமா இருந்த அவன் பாளையத்துக்கு போறான். அவன் சகோதரர் சொல்றான், இந்த ஆடுகள்லாம் எங்க வச்சுட்டு வந்திருக்கிற? உன்னை நம்பி மந்தையை குத்துட்டு வந்தாங்களே. அவன் நினைச்சான் கடைசி வரைக்கும் அவன் சகோதரன் மந்தையை தான் மேய்க்கணும், பணிவிட சாதாரண எல்லையில் தான் இருக்கணும்னு நினைச்சான். என் ஆண்டவர் சாதாரண இல்லை, அசாதாரணமான காரியங்களை, அல்லேலூயா, அவன் தன் மந்தைகளை எப்படி நினைச்சான்? முழு இருதயத்தோடு தன் மந்தைகளை மேய்த்தான், பொறுப்போடு அங்கே விட்டு வந்தான். பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் அவனை கனமுள்ள ஒரு பாத்திரமாய் வைத்தார். ரெண்டாவது காரியம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் சூழ்நிலை மாற்ற ஆவியானவரால் ஆகும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. 24, 25 வாசிங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும், புறாக்களுக்கு போராடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். கவனிங்கள், இங்க ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. சீரிய படையெடுத்து வரான். ஒரு கழுதையின் தலை எத்தனை வெள்ளி காசு? 80 வெள்ளி காசு. புறாக்கு போடுகிற தீனி 5 வெள்ளி காசு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாம் வெள்ளி காசு. மரக்கால் இருந்து சாதாரணமா இருந்த ஒரு காரியம் வெள்ளி காசு அளவுக்கு போச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி 400 ரூபாய் 500 ரூபாய் விற்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தேசங்களில் பஞ்சங்கள் இருக்கிறது. காசா தேசத்தில் இன்னைக்கு அந்த ஒரு பிஸ்கெட்டு, பார்லேஜ் பிஸ்கெட் 5 ரூபா பிஸ்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். பார்லேஜ் பிஸ்கெட்டு 5 ரூபா விற்க வேண்டிய பிஸ்கெட்டு 2000 ரூபாய். ஏன்னா போக்குவரத்துலாம் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் 5 ரூபாய்க்கு பிரிஞ்சு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 10 ரூபாய்க்கு ஏதோ என்னன்னா போடுறாங்க பார். அல்லேலூயா. ஆனால் ஏன் தெரியுங்களா? அல்லேலூயா. ஆவியானவரை யாரெல்லாம் பற்றி கொண்டு இருக்கிறோமோ கர்த்தர் இந்த சென்னை பட்டணம் ஒரு எருசலேமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது இந்தியாவுக்கே, இந்த உலகத்துக்கே ஜெபிக்கக்கூடிய ஆட்களை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த தேசத்தை பாழாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு எப்போது விழுங்கலான் வகை தேடி நிற்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்முடைய தேசத்தை பலமுள்ளவளாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். இவ்வளோ பெரிய பஞ்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ எலிசாவை ராஜா என்ன பண்ணுறான்? 30 பேர் அனுப்பி எலிசாவின் தலையை வெட்டணும்னு. ஆனால் எலிசாக்குள்ளே என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. வரும்போதே சொல்கிறாரு, அவன் கதவை சாத்து என் தலையை வெட்ட வரான். எப்படி பாரு, தீர்க்கதரிசி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வருகிறவன் தலையை எடுக்க வரான், கதவை சாத்திட்டு சொல்றார், நாளைக்கு நடக்க போறத சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே, ஆண்டவர் வரும் காலத்தை குறித்து நாம் கலங்கி போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை, நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை நமக்குள்ளே அவர் தரப்போகிறார். வாசிங்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவிலே வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. சொல்றாரு, இந்த நேரத்தில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா, விற்கப்படும். எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ வெள்ளிக்காசுக்கு வித்து இருந்தது, 1000க்கு வித்து இருந்தது. நாளைக்கு சில்லறைக்கு விற்கணும். எப்படி முடியுமா? அல்லேலூயா. முடியுமா முடியாதா? முடியாதா? இப்போ வாசிங்க 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். கவனிங்கள், இங்கு எலிசா சொல்றார், நாளைக்கு இந்த நேரத்தில் நடக்கும், ஆனா நீ காண்பாய், சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் சத்துருவை என்ன பண்ணல? யுத்தம் பண்ணலைங்க.
யுத்தத்தின் சத்தத்தை அவன் காதுல வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? வித்தியாசத்தை உண்டாக்குனார். சங்கார தூதன் எகிப்தை கடந்து போகிறான், ஆனா இஸ்ரவேல் வீட்டையோ அவன் தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சீரியர் படையெடுத்து வருகிறான். கர்த்தர் யுத்தத்தின் இரைச்சலை அவன் காதுகளை செவிய கேட்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால், லாபான் யாக்கோபை பின்தொடர்ந்து வந்தான். அந்த ராத்திரியில கர்த்தர் லாபானை எச்சரித்தார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உன் லாபத்தையும் உன் ஆசீர்வாதத்தையும் உன் நன்மையும் சத்துரு கெடுக்க கொண்டு வரலாம், ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா எலிசாவுக்கு ஒரு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. ஏன்னா அவன் ரெட்டிப்பான அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. எலியா பயத்ததெல்லாம் எலிசாக்குள்ள ஒரு பயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. எலிசாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய இந்த நேரத்தில் விற்கப்படையாம். வெள்ளிக்காசுக்கு வித்தது இது என்ன பண்ண, மரக்காலுக்கு விற்கப்படும். சொல்றான், வானமே திறந்தாலும் நடக்காது, ஆனா நீ பாப்ப, நீ சாப்பிட மாட்ட. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது 4 குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க, கர்த்தர் அவர் உள்ளத்தை என்ன பண்றார், ஏவ செய்தார். யோசிச்சு பாருங்க, குஷ்டரோகி அவங்க பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும், உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆனா அவனுக்குள்ள ஒரு வார்த்தையை கர்த்தர் உண்டாக்கினார். என்னன்னா, நம்ம இங்க இருந்தாலும் சாவோம், அந்த இராணுவத்துக்கு போனாலும் சாவோம். அல்லேலூயா. அவனுக்குள்ள பாருங்க 4 பேருக்குள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு சாக வேண்டியவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்றால், வாழ வேண்டிய நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நெடுநாளாய் வியாதியில இருக்கிற அவனுக்கு வாழணும் ஆசை இருக்குமானால், அல்லேலூயா, ஆனா எல்லா ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வார்த்தையும் கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. உனக்குள்ள எப்படி விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாளையத்துக்கு போகிறான். அவங்க பாளையத்தில் போனா எல்லாத்தையும் விட்டுட்டு சத்துரு ஓடி இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த 4 பேருக்குள்ள ஒரு காரியம் இருக்குது பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். கவனிங்கள், சொல்றான், நியாயம் இல்லையா, நம்ம ஒளித்து வைக்கிறது நியாயம் இல்லையா, நம்ம அனுபவிக்கிறது நியாயம் இல்லையா, நம்ம என்ன பண்ணணும், மௌனமா இருக்கக்கூடாது, இதை போய் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட 4 பேருக்குள்ள அப்படி இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ள இருக்குமானால், நீ எந்த அளவுக்கு போய் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாங்க, இது நியாயம் இல்லை, நாம் அறிவிக்க வேண்டும். நாம் அறிவிக்காவிட்டால் அவன் பயத்திலே செத்து போயிடுமா. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 குஷ்டரோகிக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஒரு திமிர்வாதக்காரன் எத்தனை பேர் தூக்கின்னு வராங்க? 4 பேர் தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வர்ற மனுஷன் பார்த்தா உயிர் இல்லை. அல்லேலூயா. செத்தவனை போல இருக்கிறான். ஆனா கர்த்தர் 4 பேர் விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படி தூக்கின்னு வரான் தெரியுங்களா? சுத்தி பார்க்குறான், வீடு ஃபுல்லா ஜனம் இருக்குது, ஆனா ஒரே ஒரு இடத்த பார்க்குறான். இந்த கூரையில மாத்திரம் என்ன பண்ணலாம், கூரையை பிச்சுட்டு இறக்கலாம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா, எங்கு வழி இருக்கிறதுன்னு பார்க்கும். ஏன்மா, ஆண்டவரை அந்த விசுவாசம் ஆண்டவரிடத்துல கொண்டு போகும். அந்த 4 பேரும் திமிர்வாதக்காரனை அந்த வீட்டில் இறக்கினார்கள். அந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு சூழ்நிலை மாறாமல் இருக்குது. சூழ்நிலை பார்த்து இதுதான் சூழ்நிலை, இந்த மாசம் இப்படி தான் நடக்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கு. அது எலிசாவுக்குள்ள இருந்தது, அது 4 குஷ்டரோகிக்குள்ள இருந்தது. அவங்க சொன்னாங்க, இதை போய் நாம் அறிவிப்போம். காரணம் என்னமா, அவனுக்கு தான் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு உள்ள இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்குமோ, அத்த மாதம் என்ன நடக்குமோ, ஏதோ ஒரு பயம் கலக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று அவனுக்கு தெரியும், இங்கே இருந்தாலும் மறிப்போம், அங்கே இருந்தாலும் மறிப்போம், நாம் துணிந்து போய் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் துணிந்து போனார்கள். கர்த்தர் பயந்து போன ராஜாவிடத்தில் செய்தி அறிவித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற அன்பான சபையாரே, உடைய சூழ்நிலையை மாற்ற என் ஆவியானவரால் முடியும்.
உன்னுடைய இந்த வருமானத்தில், இந்த மாதத்தில், உன் வாழ்க்கையில் நீ போராடி கொண்டு இருக்கிற காரியத்தில் அந்த எலிசாக்குள்ள எந்த பயமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. வரும், பஞ்சம் வரும், கஷ்டம் வரும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அடுத்த நாள் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம எப்படி இருக்கணும்? ருசிக்கணும். வார்த்தை என்ன பண்ண? விசுவாசிக்கணும். ஏதோ வார்த்தை கேட்டுட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போகல. அந்த வார்த்தையோட நீ பிரயாணம் பண்ணணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். நாளைக்கு இந்த அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய எதிர்பார்ப்பை நீ கேட்கணும். அதை விசுவாசிக்கும் போது தான் கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஆபேல் காணிக்கையை அங்கீகரிச்சாரு. அல்லேலூயா. அவனுடைய காணிக்கை நீதி உள்ளவளா இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தது, உற்சாகமா இருந்தது. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். காயினுக்குள்ள காணிக்கை கொடுத்தான். ஆனா எப்படி இல்லை, உள்ள ஒரு மனஸ்தாபத்தோடு, கஷ்டத்தோடு, ஒரு விசுவாசம் இல்லாம என்ன பண்ணான்? காணிக்கை கொடுத்தான். உன் செய்கிற ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவருக்கு செய்கிற கணம், ஆண்டவரை செய்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருக்கணும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது காரியம் வாசிப்போம். அதிசயங்களை செய்ய ஆவியானவராலே ஆகும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், ஆவியானவர் பிலிப்பை என்ன சொல்றாரு? அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். இப்ப பிலிப்பு எங்க இருக்கிறாரு? பிலிப்பு எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. இப்படிதான் ஒரு இடத்துல போயிருந்தேன். 2 பேர் ஒரு தவறான உபதேசத்தை பேசுறவங்க வந்துட்டாங்க. அல்லேலூயா. இங்கு சொன்னாங்க, பிலிப்பு இங்கு ஒரு மந்திரி வழி நடத்தினாரே, அவ எந்த நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றாரு? அவனுடைய நோக்கெல்லாம் என்ன பாரு, என்ன இருது? வேறு விதமான அங்கே என்ன நாமத்தில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்? உங்களை தான் கேட்குறேன். அப்போ அவன் அபிஷேகத்தை பெற்றுனானா சொல்றான். இங்க பற்றி அவன் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதை சொல்லப்படலை. அவன் சொல்றான், அப்போ அந்த மந்திரி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரா? ஆனால் இங்கே பிலிப்பை யார் கொண்டு வருது? பிலிப்பு யார் கொண்டு வருது? ஆவியானவர் கொண்டு. அப்போ ஆவியான ஒரு மனுஷனை கொண்டு வரவனால் அவனை அபிஷேகிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார்ல. அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆவியானவரால் நடத்தப்படுமானால் அப்ப அவன் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருப்பான் நிச்சயமாக. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ளு என்று சொன்னார். இப்போ பிலிப்பு எங்க இருக்கிறார்னா சமாரியாவில் இருக்கிறார். சமாரியாவில் என்ன பண்றது? நல்ல ஊழியம் போய் கொண்டு இருக்கிறது. இப்போ நல்லா ஊழியம் போய் கொண்டு இருக்கும் போது திடீர்னு என்ன பண்றாரு? ரதத்தில் போய் என்ன பண்றது? சேர்ந்து கொள் சொன்னார். இப்போ ரதம் எப்படி இருக்குது? ஒரே இடத்துல இருக்குதா? ஓடின்னு இருக்குதா? ஓடின்னு இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ட்ரெயினை புடின்னுவார். அல்லேலூயா. அங்கே ஓடுன்னுவார். சீக்கிரம் அந்த ஜபத்துக்கு பாருங்க, போன வாரம் அந்த ஊழியத்துக்கு போனோன்னு நான் இல்லை, ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு போகும்படி என்னை நடத்தினார். சில வேளை நீங்கள் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா நீங்கள் நினைக்காத நேரத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வார். நீங்கள் நினைப்பீங்க இன்னைக்கு பலவீனமாக இருக்குது, எப்படி போக முடியும்? ஆவியானவர் சொல்ல, நீ போ, உன்னை நான் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. சில வேளை நமக்கு யோசிப்போம், இதெல்லாம் இப்படி பண்ணணுமா? ஆனால் ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அங்கே அற்புதங்களை செய்வார். நீங்கள் வாசிங்கள் 30ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இவன் ஓடி போறான் பாருங்க. ஆவியான சொல்றான் நீ ஓடுன்றார், ஓடுறான். நிக்க சொல்றார், நிக்கிறான். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா ஆவியானவருக்கு நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய ஃப்ளைட்லேயே பறந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வாங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இறங்கி வந்தால் அங்கே ஒரு காரியத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பைக்கில் போவோம், சில நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை பஞ்சராகும், காற்று இறங்கும், நம்ம அப்படியே ஓட்டணும்னு நினைப்போம். நீ அப்படியே இறங்கி நந்து போன்னு கூட சொல்லுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அப்போ இந்த ரதத்தில் ஒரு மனுஷன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் ஒரு மனுஷன் இல்லை, ஒரு தேசத்தினுடைய மந்திரியே இருக்கிறான். அல்லேலூயா. அவனால் ஒரு சட்டமே வரப்போகுது. அவனால் அந்த தேசத்தில் ஒரு காரியமே நடப்பிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இவனை விட்டுறாத, நீ ஓடி போ. அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருக்கிறாரு.
ஆனால் இவன் கேட்குறான், இந்த இடத்துல நீர் உட்காரும்படி. நீங்கள் வாசிக்கும் போது ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவன் கருத்து தெரியுமா என்று கேட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பிலிப்போடு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், இங்க அவனும் வாசித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்வனா, உனக்குள்ள என்ன யோசித்து கொண்டு இருக்கிற, நீ என்ன நினைக்கிறலாம் ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாசிக்கிறது காரியம் புரியல. ஏசையாவா இயேசுவான்னு தெரியல. அப்போ இவன் சொல்லுகிறான், அது ஏசையா அல்ல, அவர் இயேசு. அல்லேலூயா. இயேசுவை குறித்து அவன் பிரசங்கித்தான். அல்லேலூயா. இயேசு பாருங்க, இயேசுவை குறித்து பிரசங்கித்த உடனே வேகமாய் ஓடின ரதம் இப்ப என்ன ஆச்சு? 38 வசனம் வாசிங்க, 37 இருந்து வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அல்லேலூயா. அவன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பெரிய மந்திரிங்க, பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிபதி. ஆனால் அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனான் பாருங்க. வருகிற இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சான். கர்த்தர் அவன் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு உன் இருதயத்தை திறப்பீங்களா, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷம், வெள்ளி பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ரதத்தை நிறுத்த சொன்னார். தண்ணீர் இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இறந்து அந்த தண்ணீரில் இறங்கி சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் எருசலேமில் பணிந்து கொள்ள வந்தான், ஆண்டவர் ஆராதிக்க வந்தான். எங்க? இந்த எத்தியோப்பியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தான். நீ ஆண்டவர் ஆராதிக்க உண்மையா வந்தீனா, நீ போகும்போது சந்தோஷத்தோடு திரும்பி போவா. அல்லேலூயா. அவன் அதிசயமான தேவனை கண்டு கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போறார். ஆண்டவரை தேடி வந்த உங்க வாழ்க்கையில், அல்லேலூயா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு ரதம் பாருங்க, ரதத்தோடு ஆவியானவர் வேகமா நடத்துகிறார். அல்லேலூயா. எலியா பாருங்க, ஆகாப்பை இஸ்ரவேலுக்கு சொன்னான், இந்த கையளவு மேகம் உன்னை தடை செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ணு, ஓடி போ சொல்றான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆகாப்புக்கு முன் அவன் ஓடினானா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னா அவன் ஓட வேண்டிய ஓட்டத்தை காட்டிலும் உன் ஓட்டத்தை கர்த்தர் அதிவேகமாக ஓட வைப்பார். ஒரு நாள் உன் ஓட்டம் பின்வாங்கி போவே போவாது. நீ ஓடும்போது ஒருவனை தடை செய்ய முடியாது. ஆகாப் ரதத்தில் ஓடினாங்க, ஆனால் ஆவியானவர் அவனை அப்படியே எடுத்து கொண்டு போனார். அவனுக்கு முன்பாக அவனை ஓடினான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறதுல பின்வாங்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், தடுமாறி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர், நீ ஆவியானவருக்கு கீழ்ப்படிவானா இன்னைக்கு ஆண்டவர் ஓட்டத்தை பற்றினா ஜெயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு யோசேப்பு பாருங்க, அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டான் 20 வெள்ளிக்காசுக்கு. அல்லேலூயா. ஆனால் ஓட்டத்தில் பின்வாங்கவே இல்லைங்க. அவன் சிறையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42, 43 வாசி முடிக்கலாம். தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னடை நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் கர்த்தர் அதிகாரியாக்கினார். அல்லேலூயா. அந்நிய தேசத்தில் அடிமையாய் போனவனை கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக்கினார். 2ஆம் ரதத்தில் ஏற வைத்தார். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த நிலையில வைத்தார். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய விசேஷ ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அவன் எங்கு உடைக்கப்பட்டாலும், அவன் குழியில தள்ளப்பட்டாலும் அவன் பிரமாணங்கள் அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய தரிசனம் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. ஒன்று தெரியும், என் சொப்பனம் நிறைவேறும், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் உன்னை அதிசயத்தை செய்ய கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் உனக்கு அற்பமா இருக்கலாம், ஆனா உன் முடிவு கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர் பரியாசம் பண்ணாங்க, பகைச்சாங்க.
அல்லேலூயா. ஆனால் அதே அந்நிய தேசத்தில் அவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். அல்லேலூயா. ஆவியானவர் கீழ்ப்படிந்தான், விலங்கிடப்பட்டான். ஆனால் வார்த்தையை மீறி போகல. இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை நிறைவேறதுக்கு நீ காத்திருப்பாயனால் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வாய். ஆவியானவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆவி இருக்கிறவர்கள் அவருடையவர்களாய் இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு உங்களால் முடியாது, உங்களுடைய யோசனைகளால பலத்தினால் முடியாதவைகளை ஆவியானவரால் முடியும். ஆவியானவர்களை நடத்த முடியும். இன்றைக்கு பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது அவன் சந்தேகப்படுத்தி குழப்பத்தோடு கூட இருந்தான். ஆவியானவர் சொன்னார், நீ தைரியமாய் போ, அவர்களோடு அவளை அனுப்பினது நான் தான், தைரியமாய் போ. ஆவியானவர் உங்களை நடத்துகிறானால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். தேவனுடைய ஆலோசனை உங்களுக்குள்ளே இருக்கும், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் அவர் உங்களை நடத்த ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது, கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நாம் செத்த நிலையிலே இராதபடி நாம் உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கும்படியாக நம்ம எப்போதும் தேவ சமூகத்தில் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்டே கொண்டே இருப்போம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபை எப்போதும் உடைய ஆவியினால் நிறைந்திருக்கும்படியாய், ஆவியானவரால் நடத்தப்படும்படியாக ஆண்டவரே இந்த வேதவசன தியானிக்க உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆவியினால் நடத்தப்படும் போது ஆவியானவர் மனிதனை உயர்த்துகிறீர் அப்பா, மேன்மைப்படுத்துகிறீர், நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே, சூழ்நிலையை மாற்றுகிறீர் ஆண்டவரே. சபையாரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரத்தில் கர்த்தாவே ஆவியானவர்களை நடத்துவீராக, அவருடைய செவிகளோடு பேசுவீராக, அவருடைய இருதயத்தோடு பேசுவீராக, அவர் குடும்பத்தோடு பேசுவீராக, அவர் கரங்களை பிடித்து நடத்துவீராக, நடத்துவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் மூலமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.